வணக்கம். தமிழ் புத்தாண்டு ஒரு அற்புதமான இந்த ஒரு காலகட்டத்தில் எந்தெந்த ராசிக்காரங்கள்லாம் நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாரும் சொல்ல முடியும். எந்தெந்த ராசிக்காரங்களாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்ல போகிறேன். உதாரணத்துக்கு குரு பயிற்சி நடந்தாலோ சனி பயிற்சி நடந்தாலோ இந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட்டு இந்த மாதிரி விஷயங்கள்ங்கிறது நானும் சொல்லியிருக்கேன். நீங்கள் அவங்க மட்டுமே நல்லா இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத தாண்டி மீதி ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. 12ல் குரு வராரு. அப்போது அந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ரபிள், இந்த மாதிரி பிரச்சனைகள், தடை தாமதங்கள் இதெல்லாம் விலகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இந்த நேரத்தில் நடக்கும். அதே போல் கண்டசனி நடக்கிற கன்னி ராசிக்காரங்களுக்கு வந்து 11ல் குரு வர்றதுனால கொஞ்சம் ஒரு மேன்மைகள் ஏற்படுறதுக்கும் தடை விலகிறதுக்கும் இந்த குரு பயிற்சி இந்த தமிழ் புத்தாண்டு காலத்தில் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஜென்ம சனியில் இருக்கிற மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி அதிபதியை 5ஆம் இடத்துல குரு உச்சமாகி ராசியை பார்க்கறதுனால கண்டிப்பாலுமே தடை தாமதங்கள் விலகும். நீங்கள் உங்களுடைய ஆன்மீகத்தை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, எடுக்கிற முடிவை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ இப்படி பார்க்கும் பொழுது சில ராசிகள் அப்படிங்கிறது வந்து பார்க்கும்போது இந்த 3 ராசிக்காரங்கள் மட்டும் கொஞ்சம் கடுமையான இருக்கிற ஒரு காலகட்டம் இருக்கிறனால இவங்க மட்டும் நீங்கள் தொடர்ந்து தெய்வ வழிபாடும், சனிக்கிழமை ஆச்சுன்னா கம்பல்சரி விநாயகரும் இல்லை வந்து நவகிரக சனி பகவானும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டுட்டு வாங்க, குலதெய்வ வழிபாடை செஞ்சுட்டு வாங்க. இந்த காலகட்டத்தை மீண்டு வந்து ஒரு 2.5 வருட காலங்களுக்கு அப்புறமேட்டுக்கு உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லதே நடக்கும். எந்த தடைகளாக இருந்தாலும் உங்கள் எண்ணங்கள் நல்லபடியாக இருந்தால் அந்த எண்ணம் போல் வாழ்க்கை ஏற்படும். நல்லபடியாக வாழுவீங்க, நல்லதே நடக்கும். நன்றி.